ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லோனில் எப்படி நம்ம ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க, சரிங்களா? இன்னும் நீங்கள் ஸ்பாட் லோனில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பிளானை பற்றி கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு 5 மந்த்ஸ் பேக்கில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எப்படின்னா இப்போ இந்த 5 மந்த்தில் வந்து என்னோடய இன்கம் நான் எவ்வளவோ எடுத்திருக்கலாம். பட் ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. நான் இப்போ எடுத்தது எனக்கு நல்லதாக போச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து இந்த ஸ்பாட் லோனை மிஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஓகேங்களா? ஏன்னா வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேங்களா? இந்த ஸ்பாட் லோன்றது நம்ம வந்து இந்த லோன் வாங்க சம்மந்தக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இதில் நீங்கள் லோனே வாங்காமல் ஜஸ்ட் கேஷ்பேக் மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மணியை வந்து நல்லா வந்து இன்கம் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஐடி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணுறதும் நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைனா வந்து வேறு யார்கிட்டையும் வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்க் வாங்கியிருக்கீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் எனக்கே கால் பண்ணி எனக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லப்போ நான் ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ரெஃபரல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து சாய்ஸ் ஐடி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த சாய்ஸ் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேம், உங்கள் நேமும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் நேம்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம யூசர் ஐடியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ உங்கள் பேர் வந்து குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குமார்ன்ற நேமில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இங்கே வந்து மேட்ச் ஆகாது. நான் ஓகேங்களா? மேட்ச் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வந்து கூடவே லெட்டர்ஸ் எதனா கொடுத்துக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து 5 கேரக்டர் டு 10 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஹதிராஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அவைலபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி அவைலபிள் வந்துச்சுன்னா இந்த நேம் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இந்த நேம் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் வந்து ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் இது வந்து யூசர் ஐடிக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பிடிச்ச உங்கள் பெட் நேம் எதாச்சும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி, சிட்டி இன்னவோ சிட்டி கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டு இங்கே சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா? சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சைன் அப்பை கிளிக் பண்ணதப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சைன் அப்பை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். இங்கே சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைன்இனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கன்னா யூசர் நேம் நீங்கள் மறந்துடனால. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே சைன்இன் இருக்குது. அந்த சைன்இனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎட் ஸ்பாட் லோன் மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்துக்கோங்க. இங்கே இன்டூ மார்க், இது இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். உங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ் தான் சொல்லியிருக்கும், சரிங்களா? இன்ஆக்டிவ் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ரிஜிஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இது ஆக்டிவேட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஃபண்டு கியூஆர் அண்ட் யூபிஐன்னு சொல்லியிருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போங்க. இது போன அப்புறமா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுடைய ஜிபே, ஓகேங்களா, உங்களுடைய ஜிபே ஆர் ஃபோன்பேக்கு நீங்கள் போங்க. ஓகேங்களா? போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோ டு கேலரின்னு சொல்லியிருக்கும். அந்த மாதிரி மென்ஷன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களே, இதை வந்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேமெண்ட் கட்ட சொல்லும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஐடி காஸ்ட், நம்ம ஸ்பாட் லோனோட ஐடி காஸ்ட் வந்து 1600. ஓகேங்களா? 1600 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா, பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் பேமெண்ட்டு பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? பே பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. சைட்டுக்குள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் மேலே அந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா இங்கே ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கு. இந்த ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கா? இந்த நியூ ஆக்டிவேஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டு மெம்பர் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இங்கே வெரிஃபை இருக்கா? அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நிமிஷம். இந்த வெரிஃபை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பேமெண்ட் பை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபண்டு வேலெட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்ட அப்புறமா இங்கே உங்களுடைய மெம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிடும். ஓகேங்களா, உங்கள் நேம் காட்டும். அப்போ இங்கே டாப் அப் பேக்கேஜ் நாட் ஆக்டிவேட்டட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கீழே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மெம்பர் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெம்பர் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்த அப்புறமா இதே 3 லைன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டு இருக்கும், டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மெத்தட் இது தான், ஆக்டிவேஷன் பண்ணுற மெத்தடும் இது தான். இதில் வேறு எதனாச்சும் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்பாட் லோனில் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் நமக்கு வந்து எந்த ஒரு லோன் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல. லோன் அங்கே கொடுப்பாங்க, அந்த லோனை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சோம்னாவே நம்ம கேஷ்பேக் நிறைய வரும். அந்த கேஷ்பேக்கை நம்ம வித்ட்ரால் பண்ணிட்டாவே போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.